ஒரு மனிதன் சபையை சபிக்க வந்த ஒரு மனிதன், ஆசீர்வதிக்க வந்தவன் அல்ல, சபிக்கிறதற்காக வந்தவன். அவன் சபிக்கும் போது நம்முடைய ஜனங்களை பார்க்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த ராத்திரி நாம் கொஞ்சம் தியானிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன சொல்றான் தெரியுமா? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார், தூளை எண்ணத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருந்தார்னா நாம் அதுல இருந்து ஒரு செய்திக்கு வசன குறிப்புகள் எடுக்க தேவையில்லை. சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு, என்னுடைய முடிவு நீதிமானுடைய முடிவு போல் இருப்பதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய முடிவு எப்படி இருப்பதாக? நீதிமான் முடிவு போல இருப்பதாக. சபைக்கு வந்தவனுக்கு தெரிந்த ஒரு சத்தியம் சபைக்கு வந்த எனக்கு தெரிய வேண்டும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. சபிக்கத்தான் வந்தான் ஐயா. அவன் பார்க்கிறான், எனக்கு மரணம்னு ஒண்ணு வந்தா, சாவுன்னு ஒண்ணு வந்தா, அல்லது என் வாழ்க்கையின் முடிவு என்று ஒன்று வந்தா, என் முடிவு அவன் முடிவை போல் இருப்பதாக. இந்த ராத்திரி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி, ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் அந்த வார்த்தை சொல்லுங்க, ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். நீங்களும் சேர்ல உட்கார்ந்துருக்கணும் சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற ஆள் வந்து ஆமென் அல்லேலூயா இஸ்ரவேல் பாகிஸ்தான் மாதிரி பார்க்க வேண்டாம். நீங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லலாம். சொல்லுங்க, ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். மணி 8 மணி ஆச்சு. 1 மணி நேரம் தான் இன்னைக்கு நம்ம செய்திகளை கவனிக்க போகிறோம். காரணம், நான் பிரயாணப்பட்டு போகணும். நாளை காலையில் ஒரு கூட்டம் இருக்கு, நாளை இரவு தூத்துக்குடி இரவு ஜெபம் இருக்குது. ஸோ வேகமாய் நான் வாகனங்களை பிடித்து போக வேண்டியது இருக்கிறதுனால, ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை என் மனதில் இருக்கிற எல்லா சத்தியங்களையும் இந்த ராத்திரி உங்களுக்கு பிரயோஜனமா சொல்லிட்டு போக ஆண்டவர் கிருபை தருவாராக. ஐயா நல்லா கவனிக்கணும் இந்த ராத்திரியின் செய்தி. இன்னைக்கு உங்க தேவைகளுக்காக என் பிரசங்கம் அல்ல, உங்கள் திருமணத்திற்கான ஒரு பிரசங்கமும் அல்ல, ஒரு இம்மைக்கான ஒரு செய்தியும் அல்ல, ஒரு மறுமைக்கான செய்தி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுமைக்கான ஒரு செய்தி. நம்முடைய கண்கள் கொஞ்சம் திறக்கப்படட்டும். ஒருவன் வந்து நம்முடைய முற்பிதாக்களை சபிப்பதற்காக கூலி வாங்கிட்டு வருகிறான். பாலாக் என்கிற ராஜா பிலேயாமை கொண்டு வருகிறான். அவன் மேலே இருந்து பார்த்தவுடன் அவன் பிரமித்து நிற்கிறான். ஐயோ, இந்த ஜனங்கள் எவ்வளவு அழகானவர்கள், இந்த ஜனங்கள் எவ்வளவு மகிமையானவர்கள், இதை நாம் எப்படி சபிக்க முடியும்? அந்த ஜனங்களை பார்த்த உடனே நான் ஒன்னு செத்தா இந்த ஜனங்கள் மாறி சாகணும், எனக்கு மரணம்னு ஒன்று வந்தா இந்த நீதிமான்களை போல வரணும். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? 2 வித மரணங்கள் பைபிள் சொல்லுது. ஒன்று துன்மார்க்கனுடைய மரணம், 2 நீதிமானுடைய மரணம். துன்மார்க்கனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன் துன்மார்க்கத்தினாலே அவன் வாரிக்கொள்ளப்படுகிறான். நீதிமான குறித்து பைபிள் சொல்லப்படுகிறது, அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரிக்கொள்ளப்படுகிற கூட்டமும் இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமும் இருக்குது. அவன் சொல்றான், நான் வாரிக்கொள்ளப்படுற கூட்டத்தில் வரக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு பாலாசர் லாரி என்கிற ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பழைய காலத்து விசுவாசிகளுக்கு. இதுவரைக்கும் இந்தியாவிலே அப்படி ஒரு ஊழியர் எழும்பினதில்லை என்று சொல்லுகிறார்கள் இந்தியாவில். காரணம், அந்த மனுஷனுடைய மலை வந்து கொண்டிருந்தால் வானத்தை பார்த்து மலை நிற்பதாக என்று சொன்னால் அந்த சனமே மலை நிற்கும். அவர் புறப்பட்ட உடனே மைதானத்தில் இருக்கிற எல்லா பேய் பிசாசுகளும் நடங்கும். கர்நாடகாவில ஊழியத்தை ஸ்தாபித்ததும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதும் அந்த பாலாசர் லாரி என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாய். மிகுந்த மகிமை,
ஏராளமான ஜனங்கள், புகழ், பெருமை, பயங்கரமான உச்சத்திற்கு போனார். பயங்கரமான ஊழியங்கள், அவரை பிடிக்கவே முடியாது. பயங்கரமான ஊழியம் செய்தார். ஆனால் அதிகமான புகழ், அதிகமான பணம், அதிகமான கூட்டங்கள், அதிகமான புகழ்ச்சிகள் கிடைச்ச உடனே அவர் இறுதியாக எப்படி தெரியுமா ஆயிட்டாரு? நான் தான் இயேசு, நான் தான் தெய்வம், குற்றாலத்தில் மரிக்க போகிறேன், 3ஆம் நாளில் மூடி எழும்ப போகிறேன் என்று சொன்னார். மரித்து போனார். இன்னைக்கு வரைக்கும் அவர் எழும்பவில்லை. அவரின் கல்லறை திருநெல்வேலி பக்கத்தில் மனுநீதி ஆசிரமத்தில் இன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை பின்பற்றி ஒரு கூட்டம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இதே தமிழ்நாட்டில். எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது பெருசல்ல, எப்படி முடிக்க போறோம். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு மெதுவா சொல்லுங்க, நல்லா முடிச்சிருங்க. புரியுதா ஐயா? கேக்குதா ஐயா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க ஐயா, ஓட்டத்தை ஓடி முடிச்சிருங்க. உலகத்தானுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை கிடையாது. தேவனற்றவனுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை கிடையாது. சபைக்கு வந்தவனுக்கு தான் ஒரு நம்பிக்கை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். யாருக்கும் தராத ஒரு பெரிய ஞானம் சாலமோனுக்கு. அவரை போல அரண்மனைகளை கட்ட முடியாது. அவர் பயங்கரமான ஞானவான். பைபிள் அப்படித்தான் அவரை சொல்லுகிறது. அற்புதமான ஒரு தேவனுடைய மனிதர். ஆலயத்தை அவர் திறம்பட யாரும் செய்துவிட முடியாது. நல்ல திறமையானவர் தான். ஆனால் முடிவு, சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா தான். யாருக்குமே கிடைக்காத அற்புதமான ஒரு வாய்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுதையை தேடி போனவனுக்கு வந்த ஒரு வாய்ப்பு. ஆனால் அவருடைய முடிவு உங்களுக்கு தெரியுமா? சிம்சோனை குறித்து ஒரு ஹிஸ்டரி சொல்றேன். சிம்சோன் வராண்டா அப்படின்னா சின்ன பிள்ளை கூட யூரின் போயிருமா, அவ்வளவு பயம். ஐயோ சிம்சோன் 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 சிம்சோன். ஆனால் அவருடைய முடிவு, இதெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள். இன்னைக்கும் எத்தனையோ பேருடைய முடிவு மிக மோசமாய் இருக்கிறது. இந்த ராத்திரி இந்த மைதானத்தின் இந்த சத்தியத்தை, இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டாலும் இதை பிரசங்கிக்க சொன்ன ஆவியானவர் உங்களுக்குள்ளே என் முடிவை குறித்த ஒரு பெரிய உணர்வை இந்த ராத்திரி எல்லாருக்குள்ளும் கர்த்தர் தருவாராக. கை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி, இவ்வளவு சேர் இருக்கும்போது அங்கேயே ஏறி உட்காந்துருக்கீங்க, ஏயா அப்படி? இந்த பக்கம் வாங்கயா, சேர் எல்லாம் காலியா இருக்கு. அந்த பக்கம் மல்லாந்துட்டீங்கன்னா, பவுல் பிரசங்கம் பண்ணும் போது கீழே விழுந்துட்டு போது நீங்க விழுந்துட்டீங்களா, எங்களால் எழுப்ப முடியாது, அடக்கம் தான் பண்ண முடியும்ப்பா. இந்த பக்கம் வந்துருங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வாலண்டியர்ஸா? வாலண்டியர்ஸா சேர் போட்டு உட்காரலாமே ஐயா. இனி வாலண்டியர்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குறதான நேரம், வேற வேலை கிடையாதுல. உட்காந்து வசனத்தை கேளுங்கய்யா. இந்த வேலை பார்க்குற சோழியை பார்த்துக்கிட்டே வசனம் கேட்காம போயிடறாங்க நிறைய பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர், அதனால நான் இப்படி ஏதாவது பார்த்தா எனக்கு அப்படி ஒரு மாதிரி எரியும். அதான் வேற நீங்கள் தப்பாக என்னாதீங்கன்னா, கடமைக்கோ ஏதோ அப்படி வந்து போகிறோம் கிடையாது. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பாரம் உள்ளவேன் நான். அதனால் நீங்கள் நான் திட்டேன்னு தப்பாக என்னாதீங்க ஐயா. நான் உங்களுடையதே அல்ல, உங்களை தேடுகிறேன். பவுல் அப்படிதான் என்ன சொல்றாரு? உங்களுடையதே அல்ல, உங்களை தேடுகிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஓகே. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கிறது எப்படின்னு தெரியல, நான் எப்படி முடிக்க போகிறேன். இந்த திருச்சபைக்கு உட்பட்டிருக்கிற, இந்த மைதானத்துக்கு வந்திருக்கிற யாரா இருந்தாலும் இந்த உணர்வை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆண்டவர் தருவாராக. ஒருவேளை நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், பாஸ்டர் வாழ வேண்டிய காலம் எவ்வளவு காலங்கள் இருக்குது, இப்ப நாங்க முடிவை யோசிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறான். பைபிள்ல 39ஆம் சங்கீதம் 4:5 வாசிங்க. வேக வேகமா வாசிங்க பார்க்கலாம். நமக்கு சமயமே இல்லை இன்னைக்கு. அதுதான், நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும். எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தை என்னது? என் முடிவு. ஒருத்தர் ஜெபிக்கிறார் பாருங்க, எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவு.
என் முடிவு. படிங்கம்மா. என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். பரவாயில்லைங்கம்மா, கரெக்டா படிச்சிட்டீங்க. அதான் விட்டு அந்த வார்த்தையை கரெக்டா படிச்சிருங்களா இல்லையான்னு. ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாங்கிற ஒரு பையன் படிச்சான். ஆவி ஆத்துமா சீரகம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாங்கிற ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 4 விரற்கடை. அவன் சொல்லுங்க, அவன் ரசிக்கிற, சுமக்கிற, பறக்கிற, பிரியிற 4 விரற்கடை. என்னது? ரசிக்கிற, பறக்கிற, ரசிக்கிற, சுமக்கிற, பறக்கிற, பிரிக்கிற 4 விரற்கடை. எல்லாரும் குழந்தையா இருந்த போது ரசித்தோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் புத்தக மூட்டைகளை சுமந்தோம். வாலிப வயத்தில் எல்லாம் பறந்தோம். திருமணத்திற்காக, மரணத்திற்காக எல்லாரும் பிரிந்தோம். என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் இப்படி, யாராவது இப்படி என்னைக்காவது உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, இப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? என் முடிவையும் என் நாட்கள் என்னும் அறிவை எனக்கு தாரும் என்று மோசே ஜெபித்தாரே, அந்த மாதிரி ஒருத்தர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆகவேதான் கலாத்தியர் கேட்கிறார் பவுல், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்தினால முடிக்க போறீங்களா? ஆரம்பம் அல்ல, ஆவியினாலதான். நல்ல ஆவியினால ஆரம்பம் பண்ணீங்க. விசுவாசம், பரிசுத்தம், வேறு பிரிப்பு, பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்ப நீங்க முடிக்கிறது ஆவியினால அல்ல, மாம்சத்தினால. அவர் கேட்டுட்டு கேட்கிறாரு நல்ல தமிழ் வார்த்தையில, இவ்வளவு முட்டாளா நீங்க? இவ்வளவு முட்டாளா? அதனாலதான் எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது புரிசு இல்ல, எப்படி முடிக்க போறோம். நான் உங்களுக்காக பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிட்டு என்று பயந்திருக்கிறேன். இவ்வளவு தூரம் நீங்கள் முட்டாளா? 14 நிருபங்களுக்கு சொந்தக்காரன் பவுல் 2 நிருபங்களை கடிந்து எழுதினார். அது கொரிந்தியர், கலாத்தியர். கலாத்தியருக்கு சொல்லும்போது சொல்றாரு, ஆவியில ஆர்வம் பண்ணீங்க, முடிக்கிறது மாம்சத்துல முடிக்கிறீங்களே ஏன்? நம்ம இன்னைக்கு இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் இருந்த ஒரு 5 குறிப்புகளை ஏன் அவர்கள் மாம்சத்தில் முடித்தார்கள் என்பதை நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கவனிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. கவனிங்க. ஒரு அம்மா ஒரு தடவை என்கிட்ட வந்து இப்படி கேட்டாங்க, பாஸ்டர் இந்த இயேசுநாதர் வருவாருன்னு சொல்றாங்களே, எப்ப வருவாருங்க பாஸ்டர்யா? நானும் சின்ன பையன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், வருவார் எல்லாரும் வந்த மாதிரி தெரியலையே. அந்த அம்மா கிட்ட நான் திரும்பி ஒரு வார்த்தை கேட்டேன், அம்மா இங்க பாருங்கம்மா, இயேசுநாதர் வர்றது 2வது இருக்கட்டும்மா, உங்க மரணம் எப்பனாலும் வரலாம் இல்லம்மா. இந்த உலகத்துல தேவனை சந்திப்பதற்கு 2 வழி. 1 தேவன் இறங்கி வருவது, 2 என்னுடைய மரணத்தின் மூலமாக மேல போவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. மரணமோ தேவனோ ஏதாவது ஒன்று என்ன வாழ்க்கையில முந்திக்கொள்ளும். வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நல்லதுதான். ஆனா அந்த வருகைக்கு ஆயத்தப்படணும்னா நான் நல்ல மரணமா மரணிக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் போக என்ன செய்யணும் கேளுங்க. பக்கத்துல பரலோகம் போக என்ன செய்யணும்? என்ன சொல்றாங்க? யாராவது சரியா சொல்றாங்கன்னா கேளுங்கம்மா. ரட்சிக்கப்படணும், சபைக்கு வரணும், அபிஷேகத்தை பெறணும், ஞானசாரம் பெறணும், வெறி பிரிச்சு வாழணும், எல்லாம் உண்மைதான். பரலோகம் போக இத்தனையும் செய்யணும், உண்மைதான். ஆனா அதை விட இன்னொன்னு செய்யணும், சாகணும். ஆமான்னு சொல்லுங்க. மரிக்காத ஒருவரும் அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க சாதிக்கு மரிக்கணும். நான் தான் பெரிய ஆவிக்குரிய இந்த மமதைக்கு மரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமான ஆளு என்பதை மறிக்கணும். ஒரு நல்ல ஆவிக்குரிய பல வருஷ விசுவாச பிள்ளைகளுக்கு பெருமை மேட்டுமை ஆணவம் இருக்காது, தாழ்மை அன்பு என்கிற கனிகள் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன அற்புதமானது பாத்தீங்களா? என் முடிவை அது அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா. இது ஒரு பிரசங்கமா கேட்டுட்டு 3வது நாள் கூட்டம் முடிஞ்சிச்சு, சாப்பாடு போட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு போறவங்களுக்கு என்னுடைய பிரசங்கம் அல்ல. கொஞ்சமாவது இத ஜெப உணர்வா உணர்ந்து, ஆண்டவரே ஒரு மரணமோ தேவனுடைய வரியோ எது என் வாழ்க்கையில முந்திக் கொண்டாலும் என் முடிவு உம்முடைய பார்வையில அருமையா இருக்கு, கொஞ்சம் கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டத்தாருக்கு தான் இந்த ராத்திரி என்னுடைய செய்தி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில ஆரம்பத்தை விட மிகவும் முக்கியமானது முடிவு. முடிவு முடிவு முடிவை நோக்கி இருக்கிற நமக்கு, முடிவு வரும் என்று காத்திருக்கிற நமக்கு, ஒருத்தர் சொல்லி ஜெபிக்கிறானே, அப்படியே ஜெபமா மாத்துறானே, என் முடிவு அவன் முடிவு போல. என்ன ஒரு கவர்ந்திழுப்பு! பயங்கரமா அவன் வரவழைக்கப்பட்டதுக்கு ஏகப்பட்ட போராட்டம் பண்ணி அவனை வரவழைச்சாங்க. அப்படிப்பட்ட வரவழைச்சு அவனுக்கு என் முடிவு ஒன்று இருந்தால் அவன் போல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் போல, அவன் போல, அவன் போல இருப்பதாக. சத்தமல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் போல இருப்பதாக. அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுடைய அறிவு தெய்வத்தை குறிச்சிருக்கும். என்னோடு சேர்ந்து நீங்கள் பைபிளை தியானிச்சீங்கன்னா இந்த ராத்திரியின் சத்தியங்கள் உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். என்னையே சிந்திக்க வச்சது ஒரு வார்த்தை, ஒரு 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 சபைக்கு வந்தவனுக்குள் இருந்த அந்த தன் முடிவை குறிச்சிருக்கிற ஒரு தெய்வீக அறிவு. எங்க சபைக்கு ஒரு பிள்ளை வந்து ஆராதிக்குது, பயங்கரமான பிசாசு பிடிக்கினால பிடிக்கப்பட்ட பிள்ளை. 10 பேர் சேர்ந்தா கூட அந்த பிள்ளை நீங்க பிடிக்க முடியாது. ஆள் ஒல்லியா தான் இருப்பா. அந்த அசுத்தாவி வந்துருச்சுன்னு அவளை ஒண்ணுமே செய்ய முடியாது. அசுத்தாவிலாம் போய் சுத்தமாயிட்டா, பாப்பா ஆண்டவருக்குள்ள வந்துட்டு கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு, உனக்குள்ள இருந்த அந்த குலதெய்வ பேயெல்லாம் வெளியேறிச்சு, நீ வந்து இப்ப தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்து சபைக்குள்ள வா, அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை சொல்ல நான் நரகத்துக்கு கூட போவேன், ஞானசானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. காரணம் இருதய கடினம். கடினம். எத்தனை முறை, எத்தனை வசனம், எத்தனை அற்புதங்கள் கேட்டா கூட தண்ணீர்ல மூழ்கி ஸ்நானம் எடுக்காதவனுக்கு இருதய கடினம். கடினம். யாராகிலும் இங்கே நீங்க எந்த சபைக்கு போனா போங்க, அதை பத்தி நான் பேசல. பட் சத்தியம் இதுதான், தண்ணீர்ல மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானசானம் எடுத்தாதான் உங்க முடிவு மிக ஆசீர்வாதமான முடிவாய் மாறும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் அப்படித்தான் போனோம். ஞானசானத்தை குறிச்சு கேட்கும் போது அதை ஏன் கேட்கலையே, போனோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், இந்த உலகத்தை விட்டு எங்களை வேறுபடுத்திக் கொண்டோம், சபையோடு பக்தி விருத்தியோடு ஆராதிக்க எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தோம். நாள் ஒன்று வந்தது, கர்த்தரை ஊழியத்துக்கு வந்தார், அழைத்தார், ஊழியத்துக்கு வந்தோம். இதுவரைக்கும் தேவனுக்கு கிருபையாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். காலங்கள் கடந்து யோசிக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு, என் முடிவு அந்த நீதிமானை போல இருப்பதாக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேரு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் அப்படி நினைச்சிட்டு வாழ்றாங்க. அது அல்ல, வாங்க. ஆனால் அதை விட ஒன்று, என் முடிவு. பாவத்தோடு முடிக்க போறீங்களா? அசுத்தத்தோடு முடிக்க போறீங்களா? கள்ள உறவுகளோடு முடிக்க போறீங்களா? இந்த உலகத்தோடு முடிக்க போறீங்களா? அல்லது வேதம் காட்டுகிற வழியில் என் வாழ்க்கையை அமைத்து நான் முடிக்க போறேனா? அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. கை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நேரத்தின் அருமை கருதி வேகமாய், ரொம்ப ரத்தின சுருக்கமாய் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் உங்கள் வேதாகமத்தை வேகமாய் டக்கென்று கலாத்தியருக்கு வாருங்கள். கலாத்தியர் எங்க இருக்கிறது என்று தெரியுமா? எபேசியருக்கு முன்பதாக இருக்கிறது தானே கலாத்தியர். இல்ல உங்க பைபிள்ல கலாத்தியர் காணமா? நிறைய பேருடைய பைபிள்ல பாருங்க, ஆதி ஆகமம் பாதியில காணாம, ஆதியிலே போயிருக்கும், வெளிப்படுத்தல் வெளியில் போயிருக்கும், யோவான் ஊப்பிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வேதாகமத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய சோம்பேறிகள் பைபிளை திறந்து படிக்காத இருக்கிற சோம்பேறிகள் கூட்டத்தில் ஃபயரா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். பின்னாடி ஒரு பையன் ஃபயர் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் சர்ச்சில்.
வந்துச்சு கோபம் பாருங்க. கிறிஸ்தவ ஆராதனைகளுக்கு தூக்கி எரிஞ்சார். செல்போன் டக்குன்னு கீழே விழுந்துச்சு. நிறைய பேருக்கு அப்படிதான் செல்போனை கூட்டத்தில் கூட யூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு ரொம்ப துணிகரமாகி போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில போய் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க சார், வெளியே எழுதி போட்டிருப்பாங்க உணர்ச்சியற்ற தேமல் தொழுநோயாக இருக்கலாம்னு எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லை. இது ஒரு பைபிள், இது ஒரு பரிசுத்த ஸ்தலம், இது தேவனுடைய ஆலயங்கிற உணர்வே இல்லை, இந்த எண்ணமே இல்லை. வேதாகமத்தை திறந்து படிக்கணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. ஏதோ எல்லாம் தெரிஞ்சது போல ஒரு மேட்டிமையாய நிறைய விஷயங்களை தெரியாமலே போயிட்டோம். கை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒண்ணு என்னன்னு தெரியுமா? பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்களுக்கு கூட ஊழியம் சேர்ந்து செய்யும்போது ஒரு நோட் எடுத்து குறிப்பு எடுத்து எழுதுவதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய தலைவர், ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சத்தமா அல்லையே சொல்லுங்க பழகாம. வேதாகமத்தை திறந்து படிக்கணும், வசனத்தை படிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? நீங்க வேதாகமத்தை எடுத்து படிக்காத இருந்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் பார்த்து உங்களை பார்த்து அப்படியே படிக்காம இருக்கும். நீங்க எடுத்து படிச்சா, திருப்பி படிச்சா, எழுதுனா, கவனிச்சா பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒரு சூடு உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் உறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆமேன்னு சொல்லும்போது தொடைய தட்டி அந்த பக்கத்து ஆள ஆமேன்னு சொல்லுங்க. ஜென்மத்துக்கும் அது தூங்காது உங்க பக்கத்துல, இடத்த மாத்திரும். நீங்க உறங்க வைக்கிறீங்க. நான் பரிசுத்த வாட்டி, யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இப்படி உட்காந்துட்டு இருக்காதீங்க. என்ன சத்தமெல்லாம் வரமாட்டேங்க? என்ன விஷயம்? நல்ல சாப்பாடு இருக்கு, ராத்திரி நல்லா சாப்பிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி கேளுங்க இந்த வசனங்கள்லாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளு, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளு. நிறைய நேரத்தில் நமக்கு வசனங்கள் சரியா தெரியாது இருக்கிறதுனால தான் நிறைய கள்ள உபதேசங்கள், மோசமான காரியங்கள் எல்லாம் விழுந்துருச்சு. நான் இன்னைக்கு காலையில் அதை குறித்து கொஞ்சம் சபை ஆராதனையில பேசுனேன். கவனிங்கள். ஒரு கலாத்தியரை பார்த்து, கலாத்திய சபை எப்படி இருந்தது, எப்படி உருவாக்கப்படுது என்பதை நீங்க சின்னமா அறிஞ்சு கொள்ளுங்க. ஒண்ணு, விருத்த சேதனத்தினாலும் பாரம்பரியத்தினாலும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் கட்டப்பட்டிருந்த அந்த திருச்சபையை பவுல் கொஞ்சம் ஊழியத்திற்கு போய் அங்க ஊழியம் செய்து அங்க இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர், இயேசு, உபதேசம் என்று போதித்து ஒரு கூட்டத்தை நிறுவினார். அப்படி உருவாக்கப்பட்ட சபைதான் கலாத்திய சபை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப துக்கமான ஒரு விஷயத்தை சொல்றேன். நிறைய பேருக்கு அட்டவணையே தெரியாது. என்னவனையே தெரியாது. பைபிள்ல எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு ஒரு பாப்பாட்ட கேட்டேன். ஒரே புஸ்தகம் பாஸ்டரையா, பரிசுத்த வேதாகமம். நிறைய பேருக்கு என்ன தெரியல சார், ஆதியாகமம், யாத்திராகமம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனாலதான் நாங்கள் பைபிள் கழிச்சு படிக்கும்போது முதல் டெஸ்ட்டே இண்டெக்ஸ் தான் வைப்பாங்க, அட்டவணை தான் வைப்பாங்க. முதல்ல நீ அதை படிச்சு பழகு, அதை தேர்ந்தெடு, எது எங்க இருக்குன்னு தேரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூப்பர் பையனை கூப்பிட்டு கேட்டார் ஒரு பாஸ்டர் ஸ்பெஷல் மீட்டிங்ல. மூப்பர் பையன் தானே? ஆமா பாஸ்டரியா. வேலை வா. என்ன செய்ய போறாரோ தெரியலையே. அட்டவணையை சொல்லு. அட்டவணையா? ஆமா அட்டவணை சொன்னா பாருங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகுமோ ஏதாகுமோன்னு தோட்டிட்டான். தயவு செஞ்சு உங்கள் சிந்தைகளில் வேதாகமத்தை அதிகமாய் படிக்கும் எண்ணங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஆண்டவர் தருவாராக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மாவட்டத்துக்கு ஜனவரி மாதம் ஊழியத்துக்கு வந்திருக்கும் போது ஒரு ஐயாவின் இடத்தில் ஜெபிக்க அழைத்து வந்திருந்தார்கள். சுகத்துக்காக ஜெபிக்க அழைக்க வரல, வயசாகி போச்சு கண்ணு தெரியாம இருக்குதுன்னு ஜெபிக்க வரல. அந்த பாஸ்டர் ஜெபிக்க எதுக்கு தெரியாம கூட்டு வந்திருந்தாரு. 400வது முறை பைபிள் படிக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இப்போ ஓரளவுக்கு முடிக்க போகிறேன்னு, 1 மாதத்தில் முடிச்சிருவார். தரங்க மாடியில் போய் சீக்கன் பால்க்கு இருக்கிற இடத்துல நின்று அதை படித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரனாரு. ஜோமனி அனுப்புனாரு. எனக்கு ஜோமனை கையே போக மாட்டேங்குது. முழு நேரம் ஊழியத்தில் இருக்கிற நான் கூட இது வரைக்கும் அத்தனை முறை படித்ததில்லை. ஒரு வயதான ஐயா, நானும் பக்கத்தில் சொல்லுங்க. இதை கேட்கும்போது இது கொஞ்சமாவது உனக்கு சொரணுன்னு ஏதாவது வருதா கேளுங்க. மனுஷனா இருந்தா நீங்களே பிரசவம் பண்றீங்களா, அப்புறம் எங்களுக்குமா கூப்பிடுறீங்க? அழகா சொல்றீங்க, வரும். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கடினமான கடிந்து கொள்ளுதல், புத்தியினரா
கவனிங்க கவனிங்க. நம்ம நிறைய இடத்துல கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறோம், கடிஞ்சு கொண்டா பேச மாட்டேங்கிறோம், கடிஞ்சுக்கு பேசினா அவர்ல வேண்டான்னு சொல்றோம். பைபிளே சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். ஒரு புடலங்க நல்லா நேரம் வரணும்னா என்ன கட்டணும் அம்மா? அதெல்லாம் இவ்வளவு விவரமா சொல்றீங்க பாருங்க. புடலங்காய் சாப்பிட தான் தெரியும், அது எப்படி வந்துச்சு கேட்டு பாருங்க. நான் நேரா வர்றதுக்கு காரணம் தெரியுமா? எனக்கு கீழே கட்டப்பட்ட ஒரு கல்லு, கட்டப்பட்ட கல்லுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கல்லு கட்டாம போயிட்டா என் புடலங்கா ரொம்ப கோணையா சுருண்டு குப்பைக்கு தான் போயிருப்பேன். நான் நேரா வரணும், அநேகருக்கு உபயோகமாகணும், அநேக வயிற்றுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக நான் வளரும் போது எனக்கு கட்டப்பட்ட அந்த கல்லுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடினமான கற்களை எரிந்து விடாதிருங்கள், கடினமான உபதேசம் என்று தள்ளிவிடாதிருங்கள். ஆகவேதான் இயேசுநாதருடைய பிரசங்கத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்கித்தார் என்பதை விட உபதேசித்தார் என்ற வார்த்தை தான் அதிகமாக இருக்கும். காரணம், உபதேசம் கடினமானது தான். உபதேசம் ஒரு மனிதனை திருப்ப வேண்டியது தான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க என்பது பிரசங்கம் அல்ல, இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் உபதேசம். இந்த கூட்டங்களில் பிரசங்கத்தை விட உங்களுக்கு உபதேசம் பண்ணதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகளை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன் அந்த கலாத்திய ஜனங்கள் ஆவியில ஆரம்பம் பண்ணினவங்க ஆவியிலேயே முடிக்காம மாம்சத்தில் முடித்தார்கள்? 5 குறிப்புகளை சொல்லி அதை தேவனுடைய வருகையோடு கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 1 கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறது அல்லாமல் வேறல்ல. இந்த 2 வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். சிலர் உங்களை கலகப்படுத்தி, அந்த ஒரு வார்த்தை. இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, அந்த ஒரு வார்த்தை. கவனியுங்கள். சிலர் உங்களை கலகப்படுத்தி, இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு அப்படின்னா ஏன் இந்த ஜனங்கள் மாம்சத்தில் முடிச்சார்கள் தெரியுமா? ஸ்திரத்தன்மை இல்லாத விசுவாசிகள். இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்வேன்னா, ஸ்ட்ராங் பிலீவர் இல்ல அவங்க. யாராவது வந்து கலகிட்டா, யாராவது வந்து ஒரு நூதனமான புதிய உபதேசத்தை சொல்லிட்டா, இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட அந்த உபதேசத்தை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க, அதைத்தான் பின்பற்றுவாங்க. ஆகவேதான் பவுல் கேட்கிறாரு, சிலர் உங்களை கலகப்படுத்தி, சிலர் உங்களை கலகப்படுத்தி. கலகிட்டீங்க, ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல. பேதுரு எழுதுவாரு, உறுதி இல்லாத இருக்கிற ஆத்துமாக்களை பிசாசு தந்திரமா பிடிச்சு. ஸ்ட்ராங்கான ஆட்களை பிடிக்க மாட்டான், உறுதி இல்லாத இருக்கிற ஆத்துமாக்களை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா, முத்துமாரியம்மா, அந்த அம்மா பேரு மாரியம்மா. நான் ஞானஸ்தானம் கொடுத்து தேவகாரியன்னு பேர் வச்சேன். அது கொஞ்சம் வசதியான ஆள்னு வச்சுக்கிடுங்களேன். ரோட்டு மேல கடை வச்சிருந்துச்சு. அங்க எங்க காலண்டர் தொங்குச்சு. அங்க ஒருத்தர் போனார், நம்மவர். சபைக்கா போறீங்க? ஆமா. நீங்களும் சபைக்கு போறீங்களா? பெரிய சந்தோஷம். ஆமா. அந்த பாஸ் சபைக்கு தானே போறீங்க? ஆமா. அவரு மாசத்துல 1 வாரம் 2 வாரம் சர்ச்சில் இருக்க மாட்டாரு, வெளியில கூட்டங்களுக்கெல்லாம் போயிடுவாரு. நாங்க பாருங்க எல்லா வாரமும் எங்க சர்ச்சில் இருப்போம் அப்படின்னு சொல்லி, அதனால எல்லா வாரமும் இருக்கிற எங்க சபைக்கு நீங்க ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சு. அந்த அம்மா ரொம்ப அழகா சொன்னுச்சு, எங்க பாஸ்டருக்கு அழைப்பு அப்படி, ஆனா எங்க சபைக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லாம இன்னொரு சபைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, நாங்க தான் ஜோம் பண்றோம், ஜோம் பண்ணி அனுப்புறோம் பாஸ்டர்னு சொன்னோன்னே அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. உறுதியா இருந்தா ஒரு பிசாசு நம்ம கிட்ட வர முடியாது. என்ன கொஞ்சம் ஆமேன். குடும்ப வாழ்க்கையில உறுதியா இருந்தா இன்னொருத்த உள்ள எட்டி பார்க்க முடியுமா? ஆமேனா? பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவுல உறுதியா இருந்தா யாராவது எட்டி பார்க்க முடியுமா?
சபைக்கு போதகருக்கும் இருக்கிற அந்த உறுதியில யாராவது எட்டி பார்க்க முடியுமா? உறுதி இல்லாத இருக்கிற ஆத்துமாக்களை பிசாசு தந்திரமா பிடிக்கிறானே. அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதே வேலை தானே. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது கோலு சர்ப்பம் மாறின உடனே விலையை ஓடிட்டா மோசே. அன்னைக்கே அந்த அம்மா ஏவாளம்மா விலையை ஓடிருந்த இத்தனை தொந்தரவு இருக்குமா நமக்கு? விலையை ஓட மாட்டேங்குதே, உறுதி இல்லையே. இன்னைக்கு இந்த ராத்திரி இந்த செய்தி கேட்கிற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மையா என் பிரசங்கம் உங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல, என்ன இவர் இப்படிலாம் பேச நீங்க நினைச்சா கூட பரவாயில்ல, என் பிரசங்கத்துக்கு மதிப்பு உங்கள் கைத்தட்டல்கள் உங்கள் பேச்சுகள் அல்ல, கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சிருப்பார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியா இருக்கணும். கற்று நிச்சயித்தவைகளை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் வேத வசனங்களில் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அதுக்கு எத்தனை காரியம் வந்தாலும் ஒரு நாளும். ஆகவேதான் பைபிள்ல பேதுரு ரொம்ப அழகா எழுதுவாரு, உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா, ஐயா, பெரியவர்களே, வயதில் மூத்தவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள உறுதி இருக்குதா? உறுதி உள்ளவனுக்கு தான் பரலோக ராஜ்யம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரூபனே, நீ மேன்மையடைய மாட்டாய். யாக்கோபு தான் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் நீ மேன்மை அடைய முடியாது. ஏன் தெரியுமா? நீ தண்ணீரை போல தளம்பினவன். இன்னைக்கு ஒன்று பேசுற, நாளைக்கு ஒன்று பேசுற, ஆளை பார்த்தா பேசுற, ஆளை பார்க்காத மாதிரி ஒரு பேசுற, போன்ல ஒரு மாதிரி பேசுற, அந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுற, ஒருத்தரை புகழ்ற, ஒருத்தரை தாழ்த்துற. உனக்குள்ள தண்ணீரை போல தளம்புகிற ஒரு ஆவி இருக்கிறதுனால நீ எந்த ஜென்மத்தில் மேன்மை அடைய முடியாது. தண்ணீரை போல தளம்புகிறாய், தண்ணீரை போல தளம்புகிறாய். உனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் இல்ல. இந்த ராத்திரி அப்படிப்பட்ட தண்ணீரை போல தளம்ப கூடாது. ஆனா யோசேப்பை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அநேகர் வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதி என்றதுனால அந்த கொடி சுவரின் மீது படரும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வில்லு உறுதியா நிக்குதோ அந்த வில்லு மனமடிவினால எத்தனை பிரச்சனாலும் உறுதி நின்றா கொடியா படரும். படரும் அர்த்தம் படரும் கொடியை எல்லாரும் பார்ப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடைசி நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற என் வாழ்க்கை ஆமென் மாம்சத்தில் முடிக்க கூடாது, நான் ஆவியிலேயே முடிக்கிறேனா. நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் உறுதியா இருக்க கர்த்தருக்கு உதவி செய்வாராக. சத்தமாலே சொல்லுங்க. எங்கள் ஊர் ஒரு இந்துக்கள் நிறைஞ்ச ஒரு பாஸ்டருக்கு நல்லா தெரியும். ஒரு ஜாதிக்கு ஒரு கோயில் இருக்கும். என் மனைவி நகை போட்டிருக்க மாட்டா. ஒரு ஆசாரிமார் தெருவு என்கிற தெருவில் இந்த தங்கங்களை எல்லாம் செய்கிற அந்த தெருவில் தான் நாங்கள் 7 வருடங்கள் ஆராதனை நடத்தினோம். காலையில் எந்திரிச்சு எங்கள் வீட்டம்மா வீடை கூட்டுவா. வாசலை ஒன்றுமே இருக்காது. ஏற்று மாதிரி உட்காந்து ஒருத்தன் இப்படி திட்டுவான், இப்படி திட்டுவான். ஏதாவது இந்த இப்படியே சொல்லு, இந்த பொம்பளை மூஞ்சில முழிச்சா ஏதாவது கிடைக்குமா? பாரு, காலையிலேயே ஒரு இது இல்லாம சுத்தமா இருக்கிறாள், இவளை எப்படி இந்த தெருவில் விட்டாங்கன்னு திட்டுவா. கண்ணீரோடையே கூட்டுவா எங்க வீட்டம்மா. நான் சொல்லுவேன், நீ எடுத்த உறுதியில ஒரு நாள் என்ன செஞ்சிடாத, இறங்கிடாத. கலட்டினது தான், கலட்டினது தான். அவன் திட்டுறான்னு சொல்லி நீ ஒரு நாள் இன்னொருத்தன் திட்டுவான், அது இன்னும் ரொம்ப மோசமாக திட்டுவான். அப்படியே அழுதுகிட்டே கூட்டுவா. பல்லில் கேன்சர் வந்து இறந்து போனார் அவரு. எதில் கேன்சரு? பல்லில் இறந்து போனதுக்கு நாங்கள் போனோம். அந்த அம்மா எங்களை பார்த்து, இத்தனை திட்டியும் கூட இந்த மரணத்துக்கு வந்திருக்கீங்களம்மா, பெரிய சந்தோஷமா அப்படின்னு சொன்னச்சு. வசவுகள் ஊழி என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளோ திட்டுனா கூட நாங்க பெற்றுக்கொண்ட உறுதியில கொஞ்சம் கூட இறங்கவே. ஏன் நீங்க எல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி சத்தியமெல்லாம் யாரும் இப்ப திறந்த வெளி கூட்டத்தில் பேசுறது இல்லைங்க. அப்படி இருப்பா இப்படி இருப்பா, சிக்கு 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 சிக் சக். யார் அந்த சிகப்பு கலர் எந்திரி, யார் அந்த ஒயிட் கலர் ஷால்?
தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பாருங்க ஐயா, சிஸ்டர்ஸ் தான் கண்ணுக்கு தெரியுது, பிரதர்ஸ் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. யார் அந்த சிஸ்டர்? எடுத்துன்னு என்னதான் தெரியுமோ இந்த பிரதர், நாங்கெல்லாம் என்னதான் பாவம் செஞ்சோமோ தெரியல. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய ஆண்கள் சிரிக்கிறாங்க, அனுபவப்பட்டிருப்பாங்க போல. நானும் போனேன் பாஸ்டர்யா, ஒரு நாள் என்னை ஒருத்தர் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. எதிர்ப்புகள் வருகிறது என்பதற்காக, ஆதரவு இல்லை என்பதற்காக, என்னை எதிர்க்கிறவர்கள் அதிகமா இருக்கு என்பதற்காக நான் கற்றுக்கொண்ட உறுதியை விட்டு நான் ஒரு நாள் விலகிறது இல்லை. சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள், ஒரு பொழுதும் சிலர் உங்களை கலகப்படுத்தி இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, இவ்வளவு உறுதி இல்லாதவர்களா நீங்கள்? இவ்வளவு உறுதி இல்லாதவர்களா நீங்கள்? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. சபைக்கு பணக்காரர்கள் தேவையில்லை, சபைக்கு உறுதி உள்ளவர்கள் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்துக்கு அப்படித்தான், பணக்காரர்கள் படோடமானவர்கள் தேவையில்லை, உறுதி உள்ளவர்கள் தேவை. மருதூர் குறிச்சியில நீங்க எந்த திருச்சபையின் அங்கத்தினரா இருக்கலாம், உறுதி இருக்காயா? எந்த திருச்சபையின் அங்கத்தினர் நீங்க போயிட்டு இருக்கலாம், உறுதி இருக்கா? அந்நிய நுகத்துல பிணைப்பட மாட்டேன் உறுதி இருக்கா? வாலி பிள்ளைங்க காதலிக்க மாட்டேன் உறுதி இருக்கா? குடும்பத்துல பிரிவினை வராது உறுதி இருக்கா? நிறைய வாலி பிள்ளைங்க வேலை செய்யாம வளருதுங்க தேசத்துல. இவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா? கன்னியாகுமரி அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. உறுதி இருக்கா? பேரண்ட்ஸுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் உறுதி இருக்கா? கணவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் உறுதி இருக்கா? நிறைய உதாரணங்களை நான் சொல்லுவேன், லைவா இருக்கிறதுனால நல்லா அடக்கி. ஏன் 2 நிமிஷம் இப்படி கேப் விடுறேன்னா, அப்படி ஒரு பெரிய உதாரணம் வந்து முன்னாடி நிற்கும். வேண்டாம் முழுங்கிரு, லைவ் போகுது அப்படின்னு முழுங்கிட்டு அடுத்து வர்றேன். ஏசு ரத்தம் ஜெயம். கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பக்கத்துல, அழகா இருக்கீங்க சொல்லுங்க, அழகா இருக்கீங்க, உறுதியா இருக்கீங்களா? ஐயா ஆண்களே, சபையின் மான்களே, டக்குன்னு போறவங்களே கேளுங்க ஐயா, உறுதியா இருக்கீங்களா ஐயா? ஏமா கோபப்படுற சாட்டம்பர், யாரையும் மதிக்காம இருக்கீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் பேச உறுதியா இருக்கீங்களாமா? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். உறுதியா பாருங்க. நியாயப்பிரமாணத்தினால் தெரிந்தவன், கிறிஸ்தவ சபைகளை துன்புறுத்தினவன், நான் அவங்களை ஒன்னும் செய்யாம விடமாட்டேன்னு சொல்லி குதிரைகளில் கட்டளை வாங்கி கொண்டு போனவன் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு விடமாட்டேங்கிற உறுதி அவன் மனசுக்குள்ள. இந்த உலகத்தில் எத்தனை அன்பு என தேடி வந்தாலும் அந்த அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடாகவே ஈடாகாது. பாளையங்கோட்டையில் ராஜேந்திரன் ஒரு ஐயா இருந்தார், பாஸ்டையாவுக்குலாம் தெரியும். அவரை பெந்தேகோஸ்தே சிங்கம்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டார். கணக்கப்பள்ள வலசையில் இருந்தார். இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டதுக்காக வீட்டுக்கு போனார். அவங்க அப்பா அவர் வெளியில் நில்றா ராஜேந்திரா, வெளியில் நில்ல, நம்ம சமுதாயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தனே இல்லை, நீ இயேசுவை ஏத்துக்கிட்ட, இயேசுவை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா நீ எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னார். இயேசுவை என்னால விட முடியாது. அவங்க மனைவி சொன்னார், 2 பாக்கெட் தண்ணி கொண்டா. ஒரு பாக்கெட் தண்ணி எடுத்து அவர் ஊத்திக்கிட்டார். இன்னொரு பாக்கெட்டை தூக்கி அவர் தலையில ஊத்திட்டார். இனிமே நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, போ. நனைஞ்ச உடையோட கணக்கப்புள்ள வளசலுக்கு ஒரு சபையில போய் உட்காந்துட்டார். அங்க ஒரு பாலிடெக்னிக் இருந்துச்சு. என்ன ராஜேந்திரன் வந்துட்டீங்க? தண்ணியை மேல ஊத்தி எங்க அப்பா என்ன அனுப்பிட்டாரு, இயேசுவை விட்டுட்டு உள்ளவானார். நான் விடமாட்டேன்னு சொன்னேன், விடமாட்டேன்னு எனக்கு வேண்டான்னு சொல்லி அவரும் தண்ணி ஊத்திக்கிட்டாரு, என் மேலே ஊத்திக்கிட்டாரு, போன் துரத்தி விட்டாரு. பரவாயில்லவா, ஒரு சபை அவரை ஆதரித்தது. நாட்கள் ஆட்சி, ஊழியம் செய்தார். பிந்திய காலங்களில் அவருக்கு வயசாகும் போது என்னை கொண்டு போய் ராஜேந்திரன் விடுங்கள் என்று சொன்னார்.
ராஜேந்திரனை விட்ட போது அங்க நடக்கிற ஊழியங்கள் கர்த்தருடைய செய்கைகள்லாம் பார்த்து அவர் சொன்னாராம், எனக்கு ஞானசானம் கொடு, நானும் ஞானசானம் எடுத்துக்கிறேன். நான் செத்தா ராஜேந்திரன்கிட்ட சாகணும், ராஜேந்திரன் தான் என்னை அடக்கம் பண்ணணும்னு சொன்னார். யோசித்து பார்த்தீங்களா? அவர் மட்டும் அவருடைய பிரசங்கத்தினால 2000 ஊழியர்களை உருவாக்கின ஒரு நல்ல தேவ மனுஷன். அவருடைய சாட்சி என்ன? இந்த 2000 ஊழியர்களை உருவாக்குறதுக்கு அந்த மனுஷனுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? தகப்பனை கூட கிறிஸ்துவுக்காக தூக்கி எறிகிற ஒரு உறுதி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனை கூட, தகப்பனா இயேசுவா மோரியா மலையில கொண்டு போய் பலியிடுவதற்கு ஆபிரகாம் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? எத்தனை நாள் கழிச்ச பிள்ளை கிடைச்சிச்சு அவனுக்கு? அத்தனை நாள். ஏன்னா உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டு பதில் வாங்கி நான் பிரசவம் பண்றதுக்கு எனக்கு டைம் ஆகி போயிடும். எப்ப எந்திரிச்சான்? அதிகாலையில். எவ்வளவு நாள் பிரயாணம் பண்ணினார்? 3 நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஐயா கவனிங்க ஐயா. நேரத்தையும் தூரத்தையும் பொருட்படுத்தாமல் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வேலைக்காரன் எடுத்துக்கிட்டே போறான். மோரியா மலை காட்டாத்துறையில் இல்ல, 3 நாள் பிரயாணம் பண்ணணும். என்னை நிப்பாட்டி மேல ஏறணும். கத்திய வாங்குற வரைக்கும் இடையில ஒரு ஜெபம் பண்ணவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மார்ஷலுக்கு 2வது ஆண் குழந்தை, அழகான ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப மார்ஷலை பார்த்து ஆண்டவர், மார்ஷல் அந்த பிள்ளையை கொண்டு வந்து பலியிடுனா, ஆண்டவரே வேற பிள்ளை உமக்கு கண்ணுக்கே தெரியலையே ஆண்டவரே, நானே 2வது ஒரு பிள்ளையை பெற்றுட்டு கண்ணே கண்ணு வச்சிருக்கேன் அப்படி நம்ம சொல்லுவான். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அவன் சொன்ன, அப்படியா? நீங்க நேசிக்கிற ஒன்றை, நீங்க சுவாசிக்கிற ஒன்றை, பிரிய வச்சிருக்கிற ஒன்றை கொண்டு வந்து பலியிடுங்கன்னு சொன்னா சத்தியமா பலியிட மாட்டோம். ஆனா அதுவே உன் புருஷனை கொண்டு வந்து பலியிடுனா இந்த இப்பவே கிளம்பிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னானா கூட டாட்டாய்ஸ்ல கட்டியாவது கூட்டிட்டு வந்துடுறேன் நான். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு வார்த்தை பரலோகத்துல இருந்து வராதா பாஸ்டர்? திங்க் பண்ண வேண்டிய விஷயங்க, சாதாரண இல்லைங்க. நான் யோசிக்கிற அந்த வசனத்தை விசுவாச பிரயாணம், விபரீத பயணம். அது இருதயத்தில் இருந்த அந்த பாரம் ஏன் தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பனவன், அவனுக்கு இருந்த ஒரு உறுதி. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகின்ற அறிவேன். அப்படி சொல்லும்போது திரும்பி சொல்லிருப்பான், ஆண்டவரே என்ன நினைச்சீங்க? பிள்ளை வந்துட்டா பிள்ளை பெருசு நினைச்சீங்களா? பிள்ளை எல்லாம் இப்ப வந்துச்சு. நீர் என்னை தாயின் கருவிலேயே உருவாக்க முன்னே தெரிந்து கொண்ட கர்த்தர், நான் உம்மிடத்தில் தான் உறுதியா இருப்பேன் தவிர இந்த பிள்ளை எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆபிரகாமின் உறுதி இன்னைக்கு அப்படித்தான். உறுதி என்பது சாதாரண விஷயம் இல்ல ஐயா. நான் நேசிக்கிற ஒன்றை கூட கர்த்தர் கேட்டா தாமதம் இல்லாமல் கொடுப்பதற்கு என் இதயத்தில் ஒரு உறுதி. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் மனைவியை பார்த்து இப்படி ஒரு பேட்டி எடுத்தார்கள். அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு மனைவியை பார்த்து கேட்டார், இங்க பாரு, நான் தீவிரவாதிகள் மத்தியில் ஊழியம் செய்யறேன், நக்சலைட் மத்தியில் ஊழியம் செய்யறேன், என்னை கொன்றலாம், என்னை துப்பாக்கி வச்சு சுட்டறலாம், நான் சுட்டுட்டா, நான் செத்துட்டா, நீ என்ன செய்வ? அந்த அம்மா சொன்னுச்சு, உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிற மாதிரி என்னையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், நான் ஊழியத்தை செய்வேன். என்ன ஒரு உறுதி பார்த்தீங்களா? உங்களை அழைச்ச அதே கர்த்தர் தான் என்னை அழைச்சிருக்கிறார். உங்கள் உறுதியிலிருந்து விலகி போக கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கலாத்திய ஜனங்க செஞ்சாங்க. கஷ்டப்பட்டு கட்டி காத்த அந்த திருச்சபை இன்னைக்கு உறுதியிலிருந்து விலகிருச்சு. ஆகவே தான் கேட்கிறான், இத்தனை புத்தியினரா, இத்தனை புத்தியினரா. ஆண்டவரே, உறுதியோடு வாழ்றதுக்கு கொஞ்சம் கிருபைகளை ஆண்டவர் இந்த ராத்திரி தரவேராக. கண்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கம்மா, சத்தமா வாசிங்கம்மா. புத்தி இல்லாத கலாத்தியரே. இது எந்த ஊருமா அம்மா? இது எந்த ஊருங்கம்மா?
அப்படி போட்டு வாசிங்க. பாத்தீங்களா, ஊரை சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. புத்தி இல்லாத மருதூர் குறிச்சியரே. அது பாருங்க, மரியாதையா மருதூர் குறிச்சியரே. மருதூர் குறிச்சியே இல்ல, குறிச்சியரே. ரெஸ்பெக்டடா. நீங்க மருதூர் குறிச்சியம்மா, அதான் மருதூர் குறிச்சியரே. படிங்க. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவங்களுக்குள்ள கலந்து விட்ட ஒரு மயக்கம். சொல்லுங்க அந்த வார்த்தைய சொல்லுங்க. இந்த என் பொண்ணு மூத்தவ அனஸ்தீசியா படிக்கிறா, இப்ப இன்டர்ன்ஷிப்ல இருக்கிறா. அவ டெய்லியும் போயிட்டு சொல்லுவா, டேடி இவ்வளோ பெரிய குடல் எனக்கு எடுத்தேன் டேடி, இவ்வளோ பெரிய தைராய்டு கட்டி கட் பண்ண டேடி, என்ன நம்ம ஒருத்தருக்கு காலையை கட் பண்ணி எடுத்தவன் தூக்கி 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 எரிஞ்சாச்சு டேடி. டெய்லியும் விதவிதமா வந்து சொல்லுவா. அவ சொல்லுவா, டேடி அந்த ஏரியாவிலையும் அனஸ்தீசியா கொடுக்கலாம், இல்லை ஃபுல்லு அனஸ்தீசியா கொடுக்கலாம், ரம்பம் போட்டு அர்த்தம் கூட தெரியாது டேடி. ஏன்னா அது என்ன பாடி என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னா மயக்கத்தில் இருக்கு. எதுல இருக்கு? இந்த மயக்கத்தில் இருந்தா என்ன நடந்தாலுமே அவங்களுக்கு என்ன செய்யாதுங்க, இவ்வளோ பெரிய சத்தியத்தை பேசிட்டு போய் எங்கேயோ இருக்கும் மனசு. ஏன்னா அது என்ன உள்ள போயிடுச்சு, அனஸ்தீசியா. அதாவது உங்களை கெடுத்தவன் யார் அப்படி கேட்டிருந்தா கூட இந்த வசனம் வேறங்க. கெடுக்கிறது வேற, மயக்கிறது வேற. உங்களை மயக்கினவன் கேட்க யார்? யார் உன்னை மயக்கினது? உன்னை யாரு மயக்கினது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மயக்கினவன். இந்த யாக்கோபு கூழு காமிச்சால, அது என்ன கலர் கூழு? சிவப்பு. சிவப்புனாலே மயக்கம் தானே. PS ராஜாமணி பாஸ்டர் ஏஜி தலைவர்கிட்ட போய் ஒரு பையன் கேட்டான், பாஸ்டரியா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க பாஸ்டரியா. எப்படிரா பார்க்கணும்? நான் சொல்லலை, நீங்களே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அது சொன்னா, தொட்டா ரத்தம் வரணும் பாஸ்டரியா. அவர் சொன்னார், குஷ்டரோகி ஆஸ்பத்திரிக்கு போடா, தொடாமலே வரணும். இப்ப சிவப்புனாலே ஒரு மயக்கம் தானே சார்? சார் மேடம், சிவப்புனாலே ஒரு அந்த கலர். நீங்க பாருங்க, வீட்டில் நல்லா சமைச்சாலும் சில வயிறு ஹோட்டலில் போய் திங்கலன்னா திருப்தி அடையாது. பார்த்துருக்கீங்களா? அந்த சிகப்பு கலர் சிக்கனை பொரிச்சு 65 வாங்கி எலுமிச்சை பழத்தை உரிச்சு அந்த பெரிய வெங்காயத்தை கடிச்சு, காரணம் என்ன? கலர் கலர் கலர். அல்லேலூயா சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன மயக்கத்தில் இருக்கீங்களா? சத்தம் வரமாட்டுக்கு. என்ன விஷயம்? உங்களை மயக்கினது பாருங்க. மயக்கமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. மயக்கம். ஏசாவுக்கு கூலின் மேல மயக்கம். சிம்சோனுக்கு எத்தனை ஜடை? 7. நல்லா கவனிங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் கோபம் வர்றது ஒண்ணு, முடி பிடிச்சி இழுத்தா. ஆமாவா? மனைவியை கண்ணத்துல அறிங்க பேசாம இருக்கு அந்த அம்மா. சரிங்க அப்படின்னு இந்த பக்கம் அறிங்க பேசாம இருக்கும். முடியை பிடிச்சி இழுங்க, அதுக்கப்புறம் சர்ன்னு கோபம் ஏறி, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நீங்க எந்த கொம்பனாலையும் அடக்கவே முடியாது. 7 ஜடைய ஒவ்வொன்னா கட் பண்றாங்களே, கொஞ்சமாவது மயக்கம் தெளிய வேண்டாம்? 3, 4, 5, 6, 7 அவ்வளவு ஒரு மயக்கமா? அவ்வளவு சிவியரான மயக்கம். உங்களுக்கு மயக்கம் சாதாரணமானதல்ல, கொடுமையானது. இந்த உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பெண்கள் மீது மயக்கம், சாப்பாட்டு மயக்கம், உலகத்தில் இருக்கிற அசுத்தத்தின் மயக்கம், செத்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பக்கத்துல.
மயங்கிராதீங்க. என்னை பார்த்து ஒரு அம்மா சொல்றது ரொம்ப நல்லதுதான், நானும் மயங்கிடக்கூடாது. உங்க அர்ப்பணிப்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செஞ்சிடாதீங்க சார்? மயங்கிராதீங்க. மயக்கமும் விழுகையும், சொல்லுங்க அந்த வார்த்தைய, மயக்கமும் விழுகையும் எப்பனாலும் வரும். ஒருத்தனுக்கு எப்ப வந்திருக்கு பாருங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனத்தின் மேல் பகுதியை வாசியுங்கள். வேகமாய் படியுங்கள், அந்த ஒரு வார்த்தை மட்டும் படியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் 4வது வசனத்தின் மேல் பகுதி. சாலமோன் வயது சென்றபோது, போதும் சிஸ்டர், இன்னொரு தடவை படிங்க சிஸ்டர். சாலமோன் வயது சென்றபோது, வயது இருந்த போதா வயது சென்ற போதா? இந்த வசனத்தை எல்லாரும் உங்க பைபிள்ல பாருங்க. நான் அதை மதுரை பாஷைன்னு உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். நாகர்கோயிலுக்குன்னு ஒரு பாஷை இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? கோயம்புத்தூர் ஈரோடுக்குன்னு ஒரு பாஷை இருக்குல்ல, எங் மதுரைக்கும் ஒரு பாஷை இருக்கு. அந்த பாஷையில் படிக்கலாம். சாலமோன் வயது சென்ற போது எல்லா கிழவிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கிழவனை சாட்சி விட்டாளுங்க. பாருங்க அந்த வசனத்தை. என்ன செய்தார்கள்? சாய பண்ணினார்கள். ஏன் இந்த மயக்கம்? ஆசை. சொல்லுங்க எல்லாரும், ஆசை. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐயா. யாரெல்லாம் உங்களோட நான் இருக்கிறேன்னு பார்க்கிறேன், என்னோட நீங்க இருக்கணும்னு ஆசைன்னு ஒரு சாக்லேட் வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா தூக்குங்க சிஸ்டர், பயப்படாதீங்க. ஆசைன்னு ஒரு சாக்லேட் நியூட்ரியன் கம்பெனிக்கார போட்டா புழுவும், அப்புறம் அந்த என்ன அழகா சொல்லிட்டீங்க, மஞ்சையும் புழுவும் 25 பைசா. சாக்லேட்டுக்காக யாரும் வாங்க மாட்டாங்க சார், பேப்பருக்காக வாங்குவாங்க. சாக்லேட்டை வாயில போட்டு பேப்பரை பிடிச்சி இழுத்தா அந்த பேப்பர் இவ்வளோ பெருசு இழுக்கும். அன்னைக்கு அந்த நியூட்ரியன் கம்பெனிக்கார சிம்பாலிக்கா சொன்னா ஆசை இழுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை என்ன செஞ்சோம்? இழுக்கும். சிம்பாலிக்கா சொன்னா. ஒரு நாள் கடையை மூடிட்டாங்க, எங்க போனேன்னு தெரியல. எல்லாரும் ஆசை முட்டாய், ஆசை முட்டாய், ஆசை முட்டாய், ஆசை முட்டாய். இந்த மாதிரி தான் சாலமோனும் ஆசை ஆசை ஆசை. பார்வோன் குமார்த்தி அங்க இங்க ஆசை. அந்த ஆசை ஒரு காலத்தில் அவனுக்கு மயக்கமாய் போய் வயது சென்ற காலத்தில் கூட அவனை திருப்பி வர முடியாத நிலைமைக்கு போயிட்டான். காரணம் சாலமோனுக்குள் புகுந்த ஒரு மயக்கம். ரொம்ப இருதயத்தை உங்களோட ஆழத்துல நான் அந்த வசனத்தை வைக்கிறேன். எதிலையாவது எங்கேயாவது மயங்கி இருந்தா இந்த ராத்திரி நீங்களும் தேவனும் அறிய அந்த மயக்கத்தை விட்டு கொஞ்ச நேரம் கூட தயவு கட்டாமல் அதை விட்டு வெளியே வாருங்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. மயக்கம் தேவ ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை நடத்தி சென்று விட முடியாது. ஏதோ ஒரு மயக்கம். உலகத்தை பாத்தீங்களா? எல்லாத்திலையும் மயங்கி இருக்கிறான். ஒரு உண்மையான தெய்வம் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிசாசு அவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். நல்ல வேலைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவர் கிருபையா ரட்சித்தார். கரங்களை உயர்த்தி அந்த ரட்சிப்புக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆண்டவர் இந்த உலகத்தில் எனக்கு பெரிய பணக்காரனாக கூட பரவாயில்ல, எனக்கு பெரிய காரியத்தை செல்ல கூட பரவாயில்ல, ஆனா இந்த உலகத்தில் கர்த்தனுக்கு தந்த மிகப்பெரிய ஒன்று என் மேல போட்ட அந்த ரட்சிப்பின் சால்வைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தின் சவகாசங்களிலே மூழ்கி கிடந்த என்னை கிருபையா அந்த மனக்கண்களை தெளிக்க வச்சு, இந்த சுவிசேஷத்தின் ஒளி என் மனக்கண்களை பிரகாசிக்க வச்சு, இந்த மயக்கத்தை விட்டு எழும்பி ஒரு ஜீவனுள்ள தேவனை அறியும் ஒரு அறிவை தந்ததற்காக அந்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவேதான் பவுல் எபேசியருக்கு எழுதுகிறான், புறம்பே கடந்ததை, காணியாட்சிக்கு பின்னாடி இருந்ததை, தேவன் அற்றவர்களாய் இருந்ததை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அநேக வாலிபர்கள் எல்லாம் இப்ப ரொம்ப செல்போன்ல ரொம்ப மயக்கம், ரொம்பவே மயக்கம். பிள்ளைகளை அடக்க முடியல, காட்டெருமைகளாய் மாறிவிட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அநேக பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. பாத்ரூமுக்கு கூட செல்போனை கொண்டு போகிற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுங்க பிள்ளைகள். ஏதோ உங்களுக்கு வீட்டில் நடக்கலையா ஐயா? பரவாயில்லையா ஐயா? ரொம்ப ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா ஐயா? பாத்ரூமு கூட செல்போனை கொண்டு போய் பார்க்குற அளவுக்கு பட்டு கேவலம் ஆயிடுச்சு இப்போ உலகம்.
அங்க போய் என்ன செய்வாங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. காரணம் செல்போனை யூஸ் பண்ணி அது இப்போ பாத்ரூம்ல இல்லைன்னா அவங்களால முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மோகத்திலிருந்து, அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வந்துடணும். பிரசங்கத்தை கேட்கும் போதே உங்களுக்கு ஒப்பு கொடுத்து வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க காப்பாற்றப்படுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இனியொரு பிரசங்கம் கிடைக்குமா? இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. தேவனுடைய வார்த்தைகள் வரும்போதே ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் சொன்னாரா, நீ களியாட்டா இருக்கிற, களியாட்டை விடு, நீ ஆசீர்வதிக்கப்படுறா. அந்த நிமிஷமே நான் இனிமே களியாட்டா இருக்க மாட்டேன் ஆண்டவர்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்துக்கு தலைவர். தேவன் விட சொல்லும் போதை விட்டா, தேவன் பேசும் போதை விட்டா. சில பேர் பெரிய பிரபலமான ஊழியர்கள் சொன்னாலும் கேட்பாங்க. யாராவது நண்டா சின்ன சொன்னா இவெல்லாம் ஒரு ஆளா நினைப்பாங்க. கழுதையை வச்சுதான் ஆண்டவரே ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் மதியினத்தையே திருப்பினார். பைபிள் ஆமாவா இல்லையா? கழுதையை வச்சுதான் தேவன் பயன்படுத்துற எந்த கழுதினாலும் சரி. பிறகு செல்போன்ல ஒரு மயக்கம். சபைக்கு வர ஒரு அம்மா ராத்திரி ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு தூங்கும். ரொம்ப நாளா அந்த அம்மா நினைச்சிருந்துச்சு, அந்த அவங்க மகன் நினைச்சிருந்தா அம்மா நல்ல பாட்டா தான் கேட்கும் அப்படின்னு. ஆண்டுடைய பாட்டு கேட்டுட்டே தூங்கிருச்சு. பாட்டு ஓடிட்டு இருக்குது. அந்த ஹெட்செட் எடுத்து காதுல வச்சு கேட்டா சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்குது. எல்லா நாளும் அந்த சினிமா பாட்டுல ஒரு மயக்கம். சில பேரு ஊழியக்காரங்க மேல ஒரு மயக்கம். கை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரனை பார்க்கணுமே தவிர அவனை விக்கிரகமாய் மாற்றி விடக் கூடாது என்று இந்த ராத்திரி உங்களை எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை வைக்கிறேன். ஊழியக்காரன் நாங்களாம் யார் தெரியுமா? கர்த்தருக்கு வேலை செய்ய வந்திருக்கிற வேலைக்காரங்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? தேவனுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம். தெய்வத்துக்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் விக்கிரகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் கணத்திற்குரியவர்கள், பட் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. ஆராதனைக்குரியவர் அவர்தான். நிறைய நேரத்தில் நான் சொல்றதை நல்லா கவனிங்க ப்ளீஸ். உங்கள் இருதயத்தில் பதிக்கப்படட்டும். ஒரு ஊழியர் நல்லா வேகமாய் வளர்ந்து வந்தார். அவரால் அற்புத அடையாளம் நடந்துச்சு. எந்திரிச்சுன்னு பிரசங்கம்லாம் பண்ண மாட்டார். ஸ்டேஜுக்கு வந்தோடனே தாங்கிட்டு இருக்க திறமையை காமிப்பார். 4 பேரை சொல்லி கூப்பிடுவார். 5 பேருக்கு சுகம் நடக்குன்னு சொல்லுவார். வசனை தூக்கி குப்பையில் போட்டார். இந்த மேட்சுக்குள்ளே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட்டம் ஒன்றாச்சு. அங்கே அவர் எங்கே போனாலும் ஜனக்கூட்டம் வந்துச்சு. அவர் தான் தெய்வம்னு ஃபோட்டோவில் எடுத்து மாட்டினாங்க. அந்த வீட்டில் நானே போய் தங்கியிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ராத்திரியை செத்தே போனார். அவரை பின்பற்றின அத்தனை கூட்டமும் ஒரு சபைக்கும் போகல, பின்வாங்கி ஒன்றும் இல்லாமலா போய்விட்டார். எந்த ஜென்மத்திலும் எந்த ஊழியக்காரனை பின்பற்றக்கூடாது. உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவரும் உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பித்தவருமா இருக்கிற அந்த தெய்வத்தையே நோக்கி ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாருக்கு பின்னாடி தெரிஞ்சிராத, யாருக்கு பின்னாடி தெரியாத, ஒற்ற வால் போஸ்ட் எல்லாம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காத, எடுத்துக்காதீங்க. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒற்ற வால் போஸ்ட் எல்லாம் பார்த்து உட்கார்ந்துக்கிறோம். அதை அனலைஸ் பண்ண தெரியல. ஊழியக்காரங்க மேல ஒரு அவர்னா இவர்னா அவர்னா இவர்னா அவருங்க அப்புறம் அவருங்க அவர் எங்கங்க? தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எல்லாம் இன்னைக்கு பிரபலமான ஊழியர்களுக்கு போய் கொண்டிருது. சபையே நீ கவனமாயிரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபையே நீ கவனமாயிரு. எவ்வளவு பெரிய உயரத்துக்குள்ள போனாலும் நம் வாழ்க்கையில உயர்த்தப்பட வேண்டியவர் அவர் மாட்டம்தான். கை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. புகழ் மாலையை கொண்டு வந்து போடுறாங்க. பவுல் சட்டை கிழிச்சிட்டார். உங்களை போல பாடுள்ள மனுஷர் தான் நாங்க. ஏன் எப்படி செய்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன செய்யும்? உங்களை போல நான் ஒரு பாடுள்ள மனுஷன். ஊழியக்காரங்க மேல ஒரு மயக்கம். அவங்க வந்துட்டா நீங்க என்னைக்குமே எந்த கூட்டத்துக்கும் கர்த்தரை நம்பி கர்த்தரை எதிர்பார்த்து போங்க. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் இருந்து கூட ஒரு அசாதாரணமான வல்லமையும் வார்த்தையும் உங்களுக்கு வெளிப்படும். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இஷ்டத்துக்கு வீட்டு ஊழியக்காரங்களை ஏத்தாதீங்க. வரவெல்லாம் ஜெபம், வரவெல்லாம் ஜெபம். வாங்க, என் வீடு திறந்திருக்கும் வீடு, யாருனாலும் வரலாம். அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார். அப்பா, நான் இங்க ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, வியாழக்கிழமை உங்களுக்கு லீவ், பகல்ல ரெஸ்ட், வெள்ளிக்கிழமை பகல்ல ரெஸ்ட், சனிக்கிழமை பகல்ல தான் கூட்டம். சொல்றதை கேளுங்க. வியாழக்கிழமை நீங்க ஒன்று, வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுக்கு ஒரு கார் தரேன், டிரைவர் இருப்பாரு, நீங்க யாரெல்லாம் போய் சந்திக்கணுமோ நீங்க சந்திச்சுட்டு வரலான்னு சொன்னாரு. எனக்கு யாரையும் தெரியாதியா. என்ன சொல்றீங்க? நாகர்கோவில் எவ்வளோ சபைகளுக்கு வரீங்க, யாரையும் தெரியாதீங்க. யார் வீட்டுக்கு நான் போனது இல்லையா. நான் போவேன், அந்த சபையில் பிரசங்கம் பண்ணுவேன், அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்குவேன், அந்த நிமிஷமே கிளம்பி போயிடுவேன், எனக்கு யாரையும் தெரியாதியா. அவர் என்னை பார்த்து சொன்னா, பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே. நான் பொழைக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, இப்படியே இருந்துக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசுவாச வீடை கூட மிதிச்சு ஒரு 5 பைசா. என்னைக்கு நான் சர்ச்சு கட்டிட்டு இருக்கும்போது கூட ஒரு சினிமா தயாரிப்பாளர் ரட்சிக்கப்பட்டிருந்தார் ராமேஸ்வரத்தில். அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன் கூட்டத்துக்கு. எதுவுமே கேட்கலையே. என்னைக்கு நினைக்கணும், நம் தேவைகளை சந்திக்கிறவர் சபையில் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறார். மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளியுதா? தெரியும். இன்னைக்கு தெரியாது, நாளானது விளங்க பண்ணும். அந்த சம்பவம் வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது, அந்த இடம் வரும்போது, இந்த பிரசவங்க இங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். உங்களை கரம் கூப்பி கேட்பேன், மீண்டும் சொல்றேன், உங்களுடையது அல்ல, உங்களை தேடுகிறேன், உங்களை தேடுகிறேன். மயங்கிராதிருங்கள். குடும்ப உறவுகளிலே யாரோ ஒருவரை நேசிச்சு சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, சொந்த புருஷனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் ஊசலாடுகிற பலவிதமான மோசமான செய்கைகள் இந்த கூட்டத்தில், இந்த தேசத்தில், இந்த எல்லைகளில் அந்த மாதிரி சிந்தைகளே இல்லாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் மதுபானத்தில் மயக்கங்கள், தனியா பீடி சிகரெட் குடிக்கிற மயக்கங்கள், ஆன்சு போடுற மயக்கங்கள், இச்சைகள் நிறைந்த மயக்கங்கள். மயக்கத்தை விட்டு வெளியே வா. அதான் கலாத்தியர் கேட்கிறாரு, இவ்வளவு காலம் உங்களுக்கு நான் நடத்தினே, இவ்வளவு சத்தியத்தை சொன்னனே, நான் சொல்லாத ஒரு சத்தியத்தை சொல்லி, நான் சொன்ன சத்தியம் உன்னை மயக்கத்துக்கு நேரம் நடத்தல, உன்னை தேவனுக்கு நேரம் நடந்துச்சு. ஆனா நான் சொல்லாத ஒரு சத்தியத்தை சொல்லி உங்களை மயக்கினவன் யார்? சொல்லுவார் பவுல். இன்னும் ரொம்ப ஒரு படிப்பை சொல்லுவாரு, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நலமாயிருக்கான். நாலாவது 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால். அது இல்லம்மா, இந்த ஒரு நிமிஷம் இருங்கம்மா. 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. இப்பொழுதோ எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வசனத்தை படிங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் படிங்க, நல்லா படிக்கிறீங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க. இது காமன். தேவனை அறிந்திருக்க சுவிசேஷத்து மூலமா, கைப்பிடி மூலமா, பாட்டு மூலமா, ஏதாவது ஒரு வகையில தேவனை அறிந்திருக்க. அப்புறம் படிங்கம்மா. அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? என்ன அற்புதமான வசனத்தை பவுல் எழுத தெரியுமா? கலாத்தியரே, நீங்கள் எங்கிருந்தாலும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனால் அறியப்பட்டவர்கள். மருதூர் குறிச்சியில ஒரு கிராமத்துல, நான் ஒரு ஓரத்துல எங்கேயோ இருக்கு நினைக்காதீங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனால் அறியப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு என்னெல்லாம் தெரியும்?
சொல்லுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. கத்தருக்கு என்னெல்லாம் தெரியும்? அடிச்சிங்க பாருங்க, ஒரு அடி. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்களா? மீன் வாயில வெள்ளிப்பழகுது கத்தருக்கு தெரியுமா? பண்டம்பாடிகளுக்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சது கத்தருக்கு தெரியுமா? சொல்லுங்க. மரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறது கத்தருக்கு தெரியுமா? இவள் 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்பது கத்தருக்கு தெரியுமா? தெரியும். கிதியோனுக்கு சொல்லுவாரு, உன் வீட்டில் ஒரு 2 காளை வளருது, அது 2வது காளைக்கு வயசு 7 பார். கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அவன் வீட்டில் வளர்ற கழுத வயசு 7ன்னு யாருக்கு தெரியுது? அதான் பவுல் எழுதுறாரு, தேவனால் அறியப்பட்டிருக்க. என் கஷ்டங்கள், வியாதிகள், போராட்டங்கள், மன உளைச்சல்கள், நான் சந்திக்கிற பலவிதமான மன போராட்டங்கள் அறியாததில்லை, தேவனால் அறியப்பட்டிருக்க. கண்ணீர் கத்தருக்கு தெரியும், தேவனால் அறியப்பட்டிருக்க. அப்புறம் பலனற்றதும் வெறுமையானதுமான எல்லாம் ஒரு அலையிலே சொல்வீங்களா? ஐயோ, ஊரெல்லாம் மைக் செட் வச்சிருக்காங்க, நான் இது ரொம்ப நல்ல எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம், ஆனா பண்ண முடியாதே ஆண்டவரே. அடுத்து படிங்கம்மா. அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஏன் தெரியுமா? இவங்க மாம்சத்துல முடிச்சாங்க, விட்டு வந்ததை போய் தொட்டு பார்த்தாங்க. வித்தியாசங்களை பவுல் சொல்றாரு. நீ ஆராதிக்கிற இயேசு, நான் பிரசங்கித்த இயேசு, அவர் யார் தெரியுமா? உன்னை அறிந்தவர். ஆனா நீ எங்க தெரியுமா போயிருக்கிற? பலனற்றது, வெறுமையானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற நான் ஆராதிக்கிறவர் பலன் உள்ளவர்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிறவர் வெறுமையானது மீது கூட அசைவாடி அதை நிரப்புகிற ஒரு கர்த்தர். நீ எங்க போயிருக்க? ஸ்ட்ரென்த் இல்லாதது, வெறுமையானது, பலனற்றது, அங்க போயிருக்கிற. ஆனா நான் உனக்கு அறிவித்த இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்னை அறிந்தவர். கேட்கிறாரு, மறுபடியும் போறாங்க, மறுபடியும் அங்க போய் அடிமைப்படும்படி விரும்புகிற. எப்படி? விசுவாச பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், கர்த்தருக்காக விட்டதே தேவனுக்காக தூக்கி எறிஞ்சதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலட்டி விட்டதே, நோ சொல்றது, நோ சொன்னதே. ஒரு தேவ மனுஷன் எப்படி சொன்னாரு? நோ சொல்வது பலவீனம் அல்ல, நோ சொல்வதுதான் பலன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபையை நீங்க சூஸ் பண்ணும்போது கல்லறைக்காக சபையை நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது. எங்கள் சபையிலுக்குள்ள ஒரு அம்மா, அவங்க கொஞ்சம் ஒரு 10-15 மாடுகளை வச்சு பால் வியாபாரம் செய்கிறாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டரையா, ஜெப வீடெல்லாம் கட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கும் வீடெல்லாம் கட்டிக்கிட்டீங்க, கல்லறை எப்போ வாங்க போறீங்கன்னு கேட்டுச்சு அம்மா. ஏம்மா, இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சிட்டேம்மா, யாரையும் எங்கள் வீட்டு பீரோவில் நான் வைக்கவே இல்லை, எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா சிலருக்கு வந்து அந்த கல்லறையின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட். பூ மலர்ந்தது, பூ உதிர்ந்தது. பார்த்துருக்கீங்களா வாசகத்துக்கு? அதெல்லாம் நின்று படிங்க. தோற்றம் மறைவு. ஒருத்தன் தான் எழுதியிருந்தான், இன்று எனக்கு நாளை உனக்கு. இந்த திருநெல்வேலி பக்கத்தில், மாவடி பக்கத்தில் டோனாவூர்னு இருக்குதே, அங்கே ஏமி கார்மேக்கில்னு ஒரு அம்மா, அங்கே ஒரு 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 ஆர்ஃபனேஜ்லாம் நிறுவி கவர்மெண்ட்டுக்கு ரோடெல்லாம் போட்டு கொடுத்து அங்கே இருந்தாங்களே. அந்த அம்மாவுடைய பயோகிராஃபி யாராவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? ஒரு சத்தியம், தன்னுடைய மரண முடிவை எப்படி தெரியுமா அந்த அம்மா எழுதுனாங்க? அவங்க சொன்னாங்க, நான் செத்தா, கவனிங்க, நான் செத்தா 2 அடி தோண்டு வாழை இலையில படுக்க வை, அப்படியே மண்ணை போட்டு முடியுது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து வரும்போது ஏமி கருமைக்கல் அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு நான் எந்திரிச்சு போனேன். நீதிமான் கல்லறையில் நம்பிக்கை உள்ளவன் அல்ல, மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். இன்னைக்கு ஆண்டவர் வந்து, எஸ்தர் எந்திரிச்சு வானா, வர முடியல ஆண்டவரே, 7 அடி தோண்டிட்டாங்க, கலவையெல்லாம் ரொம்ப போட்டாங்க, டைல்ஸ் எல்லாம் பதிச்சிட்டாங்க ஆண்டவரே, கோபுரம் கட்டிட்டாங்க, உடைச்சு எந்திரிச்சு வர முடியல ஆண்டவரே.
நான் தவறு என்று பிரசங்கிக்கவில்லை, அது என்னுடைய நம்பிக்கை இல்லை என்று சொல்லி வைக்கிறேன். மிஷனரிமார்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. கல்லறையில் அல்ல, கல்லறை இருப்பது நல்லது, பட் அது என் சிந்தையில் அல்ல. கொரோனாவில் இறந்தவனை வீட்டுக்கு முன்னாடி ஸ்டீம் அடுப்பு கொண்டு வந்து அவிச்சு புகைச்சி சாம்பலை கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு கல்லறை கிடையாது. கல்லறைக்காக ஒரு சபை அல்ல, கர்த்தரை ஆராதிக்க, என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நான் எச்சரிக்கப்பட, உபதேசத்தை கேட்க, அவர் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிற, அதுக்காகவே நான் எனக்கு ஒரு திருச்சபையை தெரிந்து கொள்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை அறிந்திருக்க, தேவனால் அறியப்பட்டிருக்க, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை அறிஞ்சி விட்டு வந்ததை போய் மறுபடியும் தொட்டு பார்க்குறீங்களே, இத்தனை புத்தியினரா நீங்கள்? மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரா நீங்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஒன்று சொல்றேன், 4ஆம் அதிகாரம் 14-15. அப்படி இருந்தும் போதும் சபையையும் நேசிக்கல, ஊழியத்தையும் நேசிக்கல, ஊழியக்காரனையும் நேசிக்கல. ஒரு சபை விசுவாசியின் பின்மாற்றங்கள் எதில் ஆரம்பிக்கிறது என்றால், சபையை நேசிக்க மாட்டார்கள், ஊழியத்தை நேசிக்க மாட்டார்கள். அப்படித்தான் செஞ்சாங்க. ஒரு காலத்தில் பலவீனத்தோடு வந்தார். அவர் எழுதுவாரு, இப்படி எழுதுவார், ரொம்ப அழகா இருக்கும். கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் கூட எனக்கு கொடுத்திருப்பேன். காரணம் தெரியுமா? பவுலுக்கு அந்த அந்த கண் ஒரு மாதிரி பொங்கி வலியும் பார்த்தீங்களா, அந்த பொங்கி வந்து அதுலேருந்து அழுக்குகள் வந்துட்டு அந்த மாதிரி சிவந்த கண்கள் ஒழுதுகிட்டே இருக்குமா. அவர் தொடச்சிக்கிட்டே இருப்பாரா, அப்படித்தான் அவருடைய கண்கள். அவரை பார்த்த உடனே நம்ம கண்ணையாவது இந்த பவுலுக்கு கொடுத்துடலாமா அப்படின்லாம் நேசிச்சாங்களாம். அதான் சொல்ல, ஒரு நாளில் கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் கூட பிடுங்கி கொடுத்துருப்பீங்களே. இப்ப அப்படி இல்லையே. ஆரம்ப கால அன்பு குறைஞ்சு போகும். கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்ன தெரியுமா? அன்பு தனிந்து போகும். ஊழியத்தின் மீதும் ஊழியக்காரன் மீதும் சபையின் மீதும் அன்பு தணிஞ்சுக்கிட்டே வருதுனாலே நீங்க நினைக்கணும், நான் மாம்சத்துல முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பிரசங்கத்தை முடிச்சுட்டு நீங்க பைபிளை மூடிடலாம். இந்த பிரசங்கத்தின் முடிவில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் பார்த்து கேட்கிற இந்த ராத்திரி ஒரு கேள்வி, ஆவியில ஆரம்பம் பண்ணின, ஆவியில முடிக்கிறியா? மாம்சத்துல முடிக்க போறியா? உன் காலங்கள் எவ்வளவு காலங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உன் வருஷங்கள் எவ்வளவு வருஷம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உன் ஜீவனுக்கு ஒருத்தர் உத்தரவாதம் கிடையாது. உன் உயிருக்கு ஒருத்தர் உத்தரவாதம் கிடையாது. இவ்வளவு வருஷம் ஜீவிப்பன் ஒருத்தராலும் சொல்ல முடியாது. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த நாள், ஒருவேளை நாளை உனது மரணமாக இருந்தால், நேற்று ஈரோடு சிஎஸ் ஒரு பெரும் பேராயர் வாக்கிங் போகும்போது விழுந்து இறந்து போனார். மரணத்தை அவர் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. யாருக்கு தெரியும், ஒருவேளை மரணம் எனக்கு சமீபமாக இருந்தால், இந்த ராத்திரி ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இருந்தால், என் வாழ்க்கை நான் மாம்சத்திலே இருந்தனா அங்க போய் சேர முடியாது. ஆவியிலேயே ஆரம்பம் பண்ணின நான் ஆவியிலேயே முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. என் முடிவு நீதிமானை போல் இருப்பதாக, அவன் முடிவு போல் எனக்கு இருப்பதாக. என் நாட்கள் இவ்வளவு என்பது அறிவையும், என் முடிவு இவ்வளவு என்பது எனக்கு தெரிவியும்.